ஏஐ டெக்னாலஜி. இந்த ஏஜென்டிக் ஏஐ அப்படிங்கிறது இன்னைக்கு உலகம் முழுவதும் உலகத்தையும் இன்னைக்கு ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞான வளர்ச்சி. விஞ்ஞான வளர்ச்சி என்பது வந்துருச்சு. வந்ததுனால சில தாக்கம் இருக்கு. இது ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தி இருக்கு. அதுவும் பர்டிகுலரா பல இளைஞர்கள் இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்ய அந்த பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ பேர் நல்லா படிச்சுட்டு கஷ்டப்பட்டு படித்து அவ்வளோ ரூபா செலவு பண்ணி படிச்சுட்டு அவ்வளோ நேரம் செலவழித்து ஐடி கம்பெனி நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கக்குள்ள இந்த ஏஐ டெக்னாலஜி வந்தோடனே எப்பயுமே முதலாளிங்க என்ன பண்ணுவாங்க, எது குறைந்த சம்பளத்தை கொடுத்து யாரை வேலைக்கு அமர்த்தி எப்படி வேலை வாங்கலாம், வேலையை வாங்கிறது தான் அவங்க வேலை. வேலையை செய்யறது தான் சாதாரண பாமரனுடைய படித்தவர்கள் கூட அதுதான் வேலை. வேலை செஞ்சு வாடுறது ஒரு சமூகம். வேலையை வாங்கிட்டு அதுல மேல 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 வளர்ந்து தன்னை வளர்த்துக்கிறது ஒரு சமூகம். இந்த ஏஐ வந்தோன்னு என்ன பண்றாங்க, டக்கு 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 டக்குன்னு அது வேலையை செய்யுது. அது வேலையை ஒரு 100 பேர் செய்ய வேண்டிய வேலையை 1000 பேர் கூட செய்ய வேண்டிய வேலையை கூட நான் செஞ்சு காட்டுவேன், அது செஞ்சு கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு மாயை அதை கொண்டதுதான் ஏஐ. அப்ப என்ன பண்றாங்க, அப்ப இத்தனை பேரை ஏன் நம்ம வேலை கொடுக்கணும், இந்த வேலையெல்லாம் கட் பண்ணு அப்படின்னு கட் பண்ணக்குள்ள எல்லாருக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுது. இந்த விஞ்ஞான வளர்ச்சி இருக்க, விஞ்ஞான வளர்ச்சியை யாராலையும் தடுக்கவே முடியாது, நிறுத்தவே முடியாது. இந்த விஞ்ஞான வளர்ச்சி என்பதே இது இறைவன் நடத்தக்கூடிய மாயை. இதுல பார்த்தா ஆதி காலத்தில் மனிதன் எப்படி வந்தான், என்ன பண்ணான், கால்நடைகளை மேய்ச்சான், விவசாயம் பண்ணான், வேற எந்த தொழிலும் தெரியாது. ஆனா அவன் நிம்மதியா வாழ்ந்தான், நல்ல கால்நடையா நடந்தான், எந்த சுகரும் இல்லை, எந்த பிபியும் இல்ல, இவ்வளவு கிட்னி ஃபெயிலியர் இல்ல, இவ்வளவுலாம் எதுக்கு, இவ்வளவுலாம் ஹாஸ்பிட்டலே கிடையாது. ஆனா அதையும் மீறி மனிதன் வாழ்ந்தான. அதுதான் இறைவன் படைத்த மகத்துவம். இறைவன் கொடுத்த அந்த நமக்கு நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்குல்ல, அது யாராலையுமே கொடுக்க முடியாது. எவ்வளவு படைச்சிருக்கான் மனிதன் படைத்து விட்டு இவன் சாப்பிடறதுக்காக எத்தனை மரங்கள், எத்தனை பழங்கள். ஒண்ணு இல்ல, ஒரு மரத்தை எடுத்துக்கங்க, அந்த மரத்துடைய வேறு நிக்கல, அந்த பருமனான அந்த பகுதி நிக்கல, அதுல இருக்கக்கூடிய கிளை நிக்கல, அதுல இருக்கக்கூடிய இலை நிக்கல, ஆனா அதுல பழுக்கக்கூடிய பழம் இனிக்குது. எங்க இருக்குது அந்த சுவை? அப்ப மண்ணுல அந்த சுவை இருக்கா? இல்ல. ஆனால் இறைவன் படித்த அந்த கனியில் இந்த சுவையை வச்சான். அது மட்டுமா, ஒரு கனிக்கும் இன்னொரு கனிக்கும், ஒரு மாங்கனின்னா அதுக்கு ஒரு சுவை, ஒரு ஆப்பிள்னா அதுக்கு ஒரு சுவை, ஒரு திராட்சைனா அதுக்கு ஒரு சுவை, ஒரு மாதுளம்னா அதுக்கு ஒரு சுவை. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வண்ணம், நிறத்தை மாத்திரான், சுவையை மாத்திரான், தன்மையை மாத்திரான். இத்தனையும் படைத்தது இறைவன். நம்ம எங்க இருந்து ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சிட்டோம், அவனை மீறி நம்ம என்னத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அத மனிதன் போராடுறான், போராடி தான் உன்னை கண்டுபிடிக்கிறான். இந்த விஞ்ஞான வளர்ச்சி வரதுக்கு முன்னாடி மனிதன் என்ன பண்ணான், மனிதன் எதுல போனான், நடந்து போனான். அப்புறமா அவனால் நடக்க முடியல, கால் வலிச்சது, கழுத மேல போனான். அடுத்தது என்ன பண்ணா, வண்டி கட்டிட்டு போனான். அப்புறமா சைக்கிள் வந்தது, அடுத்தது மோட்டர் சைக்கிள் வந்தது, அடுத்தது கார் வந்தது. இதை விட வேகமா எப்படி பறக்கிறது, வானத்தில் எப்படி பறக்கிறது, பாராஷூட்ல பறந்து பார்த்தான். ஏன், அதுக்கப்புறம் விமானத்தை படைச்சான், விமானத்தை கண்டுபிடிச்சு விமானத்துல பறக்க ஆரம்பிச்சோம். விமானத்துல விபத்து நடக்குது, ஐயோ விமான விபத்து நடக்குது, இனிமே நம்ம விமானத்துல ஏறக்கூடாதுன்னு ஏறாம இருந்துடுறோமா? இல்லையே. அதனால விஞ்ஞான வளர்ச்சி என்பது இருந்துகிட்டு தான் இருக்கும். ஒண்ணு இல்ல, சினிமா. இந்த சினிமா இன்னைக்கு வந்ததா? எடுப்புல இந்த உலகம் படைக்கப்பட்ட போது ஆதாம் ஏவல் காலத்துல இருந்து பாருங்க, சினிமா என்பது உடனே வந்ததா? கிடையாது. கலை வளருது. அந்த கலையை ஒவ்வொன்றா எப்படி தலை தூக்கிச்சு வந்தது? ஃபர்ஸ்ட் இருந்தது என்ன, ஒன்லி கூத்து. இன்னும் சொல்ல போனா தெருக்கூத்து, விடிய விடிய கூத்து நடக்கும். அந்த தெருக்கூத்தே கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி அதோட அடுத்த பரிணாம வளர்ச்சி நாடக மேடைகளை மாறுச்சு. இந்த நாடகத்திலிருந்து அடுத்தது ஒரு பரிணாம வளர்ச்சி தான் இந்த சினிமா. இந்த சினிமா எடுத்ததும் எப்படி இருந்து ஊமை படம் தான், பேசவே மாட்டாங்க. பேசினாலும் அது நமக்கு அது என்ன பேசுறாங்க,
எப்படி அந்த மொழியோட பரிபாஷை தெரியாது ஊம படம் தான். அந்த ஊம படத்தோட அடுத்த பரிணாம வளர்ச்சி தான் பேசும் படம். அந்த பேசும் படத்தை எப்படி படம் பார்த்தோம்? கருப்பு வெள்ளை படமா தான் பார்த்தோம். கருப்பு வெள்ளையில தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த கருப்பு வெள்ளை படம் என்ன ஆச்சு? அடுத்தது வண்ண படமா மாறுது. ஒரு கேவாட் கலர், அடுத்தது ஒரு கொடாக் கலர், ஒரு ஃபியூஜி அப்படின்னு அந்த படத்தை அந்த வண்ணத்தை கலர்ல பார்க்க ஆரம்பிச்சோம். கலர் படம் அப்பதான் வந்தது. அது மட்டும் இல்ல, சினிமாவை முதல்ல அந்த ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய சின்ன சைஸ்ல 8mm கண்டுபிடிச்சான், 16mm கண்டுபிடிச்சா, 35mm 35mm ஒரு அகலம் தான். அந்த அகலத்தை மீறி அகண்ட திரை அப்பதான் சினிமா ஸ்கோப் பார்க்கறான். அகண்ட திரைக்கு 70mm பார்க்கறான். 35mm அப்படியே டபுளா பண்ணா 70mm. இப்படி பரிணாம வளர்ச்சியில தான் சினிமா வந்தது. இந்த சினிமா எப்படி எடுத்தான்? ஆரம்ப காலத்துல நெகட்டிவ்ல ஷூட் பண்ணி அதை பாசிட்டிவ்ல பிரிண்ட் பண்ணி அதை பிலிம் ப்ரொஜெக்டர்ல டொக்கொன்னு பிலிம் ப்ரொஜெக்ட் ஓடுது. அந்த பிலிம் ஒரு ப்ரொஜெக்டர்ல ரீலா ஓட்டி படத்தை போட்டு ஒரு 14 ரீலு 16 ரீல்னு தியேட்டர்ல ப்ரொஜெக்டர்ல படம் பார்த்தோம். அது அன்னைக்கு வந்து செல்லுலாய்ட்ல படம் எடுத்து பார்த்த காலம். அந்த செல்லுலாய்டு சினிமா அப்படியே இருந்ததா? இல்ல. அதோட அடுத்த கட்டம் வண்ணத்திரையிலிருந்து என்ன ஆகுது? சின்ன திரை வருது, டெலிவிஷன் வருது. சின்ன வண்ணத்திரையில பார்த்தது அப்படியே கொஞ்சம் சைஸஸ் மாத்தி சின்ன திரையில பார்க்க ஆரம்பிச்சாங்க. சின்ன திரை வந்தவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயோ டிவி வந்துருச்சு, சின்ன திரை வந்துச்சு, இனிமே சினிமாவே இருக்காது அப்படின்னு தான் பயந்தோம். சினிமா இருந்துகிட்டு தான் இருக்கு. டோட்டலா சினிமா டிஜிட்டலா மாறிடுச்சு. இன்னைக்கு டிஜிட்டலா மாறி 2Kல படம் பார்க்கிறோம், 4Kல படம் பார்க்கிறோம், 6Kன்றான், 8Kன்றான், 17Kக்கு வரப்போகுதுன்றான் படம். அதனால இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டு வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்ப டிஜிட்டல் சினிமா வந்துட்டதுக்காக அன்னைக்கு மியூசிக் கேட்டோம், மோனோல கேட்டோம், ஒன்லி சனா. அப்புறமா ஸ்டீரியோபோனிக் சவுண்ட் கேட்கிறோம். அப்புறமா பார்க்கிறோம் டிடிஎஸ் வந்துருது, டால்பி வந்தது. இன்னைக்கு பார்த்தாக்கா டோட்டல் சவுண்டு டிஜிட்டல் சவுண்டு. இன்னைக்கு அட்மாஸ்ல அப்படி 5.1 7.1. இது விஞ்ஞான வளர்ச்சி. அதனால என்னதான் விஞ்ஞான வளர்ச்சி வந்தாலும் அந்த விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலத்தில் உள்ள பாட்டு, ஹிட்டான பாட்டை கூட இன்னைக்கு மக்கள் விரும்பி கேட்கிறான். எதுக்கு நான் சொல்ல வரேன்? காலம் என்பது மாறும், விஞ்ஞானம் என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும். அதை பார்த்து நம்ம பயந்துட்டோம்னா எப்படி? இது கம்ப்யூட்டர் காலம்னு சொல்றோம். இந்த கம்ப்யூட்டர் வந்து என்ன, ஐயோ கம்ப்யூட்டர் வந்துருச்சு, இனிமே மனுஷனுக்கே வேலை இல்லை, அவ்வளவுதான் எல்லாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா கம்ப்யூட்டர் இருக்குது, ஆனா மனுஷனும் இருக்கான்ல. கம்ப்யூட்டர் இயங்குது, கம்ப்யூட்டர் இயக்கிறது யாரு? மனிதன் தானே. இப்பயுமே விஞ்ஞானம் என்பது, அதோட வளர்ச்சி என்பது, அந்த விஞ்ஞானத்தை அதை ஒரு நண்பன் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணணும். அதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி அதை சபார்டினேட்டா வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு பார்க்கணும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அதான் டார்வினோட தியரி. வாழ்க்கை என்பது மாறணும், அந்த 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 சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மள மாத்திக்கணும். விஞ்ஞானம் என்பது என்ன? இப்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஜென்டிக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றான். இது என்ன? இந்த விஞ்ஞானத்துடைய நுட்பமா பார்த்தா அது வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு. ஆனால் ஆண்டவன் நமக்கு கொடுத்தது இயற்கை நுண்ணறிவு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. அது வந்து விஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம். அதை தாண்டி இறைவன் நமக்கு கொடுத்திருக்கான் மதிநுட்பம். மனிதன் எப்படி முன்னேறனா? தான் மட்டும் நிலத்தை உழுத உடனே அவனே எல்லாம் நிலத்தை விடுமா? ஏக்கர் கணக்கில் இருந்தது. என்ன பண்ணான்? நிலத்தை உழுறதுக்கு மாட்டை டூலா பயன்படுத்தினான். மனிதன் அந்த டூல்ஸை பயன்படுத்துவான். அப்புறமா வண்ணத்தை எடுத்து அடிக்கணும், பெயிண்ட் அடிக்கணும், கையால தான் தடவிட்டு கிடந்தான். அப்புறமா ஒரு மரத்தை எடுத்தான், அது ஒரு கிளையை எடுத்தான், வெட்டினா, நசுக்குனா, அதில் தொட்டான், வண்ணத்தை வரைய ஆரம்பிச்சான். அதுல தான் கண்டுபிடிச்சான் பிரஷ். இப்படி இன்னைக்கு ஏஐ எடுத்தாலும் அத்தனை டூல்ஸ். என்ன வேணா விஞ்ஞான வளர்ச்சி வரும். மனிதன் எல்லாத்தையும் டூல்ஸா பயன்படுத்துவான். இவன் தான் சிற்பம் வடிச்சான், அன்னைக்கு ஏஐ இருந்ததா? இவன் தான் ஓவியம் தீட்டினா, அன்னைக்கு ஏஐ இருந்ததா? மனிதன் போராடி நிக்கிறவன் தான் மனிதன். கண்டுபிடிச்சிட்டே இருக்கான் ரோபோட். அந்த ரோபோட்டுங்கிறது என்ன? ஒரு பொம்மை தான். உண்மைதான். அசல் தான், நகல் தான். ரோபோட் நின்றது அந்த பொம்மை ஒரு டாய். உங்களால கண்டுபிடிக்க முடியும் பல டாய், ஆனால் உங்களால உருவாக்க முடியுமா தாய்மை கொண்ட ஒரு தாயை? தாயை தான் உருவாக்கலாம், தாயை உருவாக்கிட முடியாது. நீங்க என்னதான் கருத்தரிக்கிறதுக்கு வந்து டெஸ்ட் டியூப் அது இது என்ன கண்டுபிடிங்க, ஆனால் தாய்மை என்பது வருமா? மழை வருதுன்னு சொல்லலாம், மழையை உங்களால நிறுத்திட முடியுமா? புயல் வருதுன்னு சொல்லலாம், புயலை உங்களால நிறுத்திட முடியுமா?
சுனாமியை உங்களால கணிச்சு அதை நிறுத்திட முடியுமா? முடியாது. என்னதான் விஞ்ஞான வளர்ச்சி இருந்தாலும் விஞ்ஞானம் என்பது ஒரு லிமிட் இருக்கு. என்னன்னு கேட்ட, மெய்ஞானம் என்பது இந்த உலகத்துக்கு எல்லாமே அல்டிமேட் எண்ட் என்ன, அல்மைட்டி என்ன, அது ஆண்டவன் தான், கர்த்தர் தான். இது மனிதனுக்கு ஏஜென்ட்டா செயல்பட்டு ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த ஏஐ. ஆனால் ஏஜிஐ அது மனிதன் மாதிரியே சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். அடுத்த கட்டம். அடுத்தது ஏஎஸ் என்ன சொல்றாங்க, மனிதனால் செய்ய முடியாததை கூட அது செய்யும் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் அசுர வளர்ச்சி வந்த மனுஷன் என்ன ஆவான்? நிச்சயம் இதுக்கெல்லாம் ஒரு கிளைமாக்ஸ் இருக்கு. இவங்க என்ன வேணாலும் என்னை உருவாக்கி காட்டட்டும் ஏஐ, இவங்க உருவாக்கி காட்டட்டும் ஏஜிஐ, இவங்க உருவாக்கி காட்டட்டும் ஏஎஸ்ஐ, எல்லாம் வேணாலும் உருவாக்கினாலும் இறைவன் அவன் தான். இந்த வாழ்க்கை என்பது ஒரு மாயை. அந்த கடவுள் தான் நகர்த்துகிறார் காயை. எல்லாமே அவன் தான். அவனின்றி எதுவும் அசையாது. இதுதான் மெய்ஞானம். அந்த மெய்ஞானத்துக்கு முன்னால் என்ன வேண்டுமானாலும் வந்து கொண்டே இருக்கட்டும் மெய்ஞானம். இதற்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு. இறைவன் கையிலே தீர்வு உண்டு. நேயர்களே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்த விட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நாங்க என்ன காணொளி போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.